ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷர்மிளா தாஸ் சேனல். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் விலாக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் போயிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் கேர் பண்ணலாம். சாட்டர்டே ஸோ ஆஃபீஸும் லீவு. ஸோ சொல்லிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோ பண்ணிக்கலாம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். லெட் கோ இன்டு வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஃபேஸ் க்ளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாராஸோட ஆலிவேரா, தெரியுதா? பஞ்சாரஸோட ஆலிவேரா ஃபேஸ் ஜெல். ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஐ திங்க் இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 120. இதை நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி சில்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப சம்மர்னால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு இந்த இங்கே தெரியுதா, பஞ்சாராஸோட ஃபேஸ் ஜெல் தான். ஸோ செகண்ட், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ், ஜூடியோட ஃபேஸ் மாஸ்க், விட்டமின் சி க்ளோ ஃபேஸ் மாஸ்க். இது அரவுண்ட் 49. ஸோ இதுவும் செம்ம வர்த்தபிள். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லிப்ஸ் வந்து இப்போல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ சம்மர்னால அதோட பிளாக் மார்க்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். எவ்வளோ தான் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டு கவர் பண்ணாலுமே நீங்கள் லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணும்போது உங்கள் மவுத் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்லின். ஸோ எப்போல்லாம் நான் லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறனோ, அதுக்கப்புறம் எப்போல்லாம் நான் தூங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ ஐ யூஸ் திஸ். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் கேர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெஸ்ஸி பனி போட்டுட்டு வந்துடலாம். ஸோ அப்போ தான் நம்ம நெக்குக்கெலாம் போடும்போது அது வந்து ஸ்மச் ஆகாது. ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் கிரன்ச்சீஸ். ஓகே, நான் பண்ணோட வந்துட்டேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூடியோவோட ஃபேஸ் மாஸ்க். ஸோ இங்கே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கும். அதை ஒரு போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே எக்ஸஸாக ஒரு இது இருக்கும், அதை வந்து இதில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி. ஸோ இருக்க பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். ஃபுல்லி வெட், செம்ம வெட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அதோட ஃபுல் ஃபோல்டபுள்லேயும் அந்த எக்ஸஸ் அந்த ஆயில் அந்த கொடுத்துருக்க அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. எதனால் தப்பாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து டேர் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபேஸோட ஒரு பக்கம் கவர் ஆகாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கணும். ஸோ ஓகே, டேக்கிங் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபோல்டபுளாக தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே ஃபேஸ்க்கு போட்டுட்டேன். ஸோ இப்படி இருக்கிறத ஃபுல் ஃபேஸில் போட்டு விட்ருங்க. ஸோ கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஓகே, ஐப்ரோக்கு போடக்கூடாது. ஸோ லெட் மீ புட் இட் அகைன். now it is good. மடங்கிடுச்சுனாலும் எடுத்து விட்டுடுங்க. ஸோ அந்த ஏரியா பார்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகலைன்னா அங்கே மட்டும் ஒரு மாதிரி திட்டாக தெரியும். ஸோ ஐ எம் யூசிங் இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை 3rd time I'm taking and putting it. ஸோ எனக்கு ஐப்ரோவில் படக்கூடாது. ஐப்ரோவில் பட்டுச்சுன்னா ஐப்ரோ ஏதாச்சும் இதுவாகுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் புட்டிங் இட் அகைன் அண்ட் அகைன். ஒன்றும் இல்லை, அதில் ஃபுல்லுமே வந்து ஒரு வாட்டரி சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ், விட்டமின் சி, ஐ திங்க் ஸோ விட்டமின் சி சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ புட் இட் கரெக்ட்லி ஆன் யுவர் நோஸ். போட்டுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. போட்டுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஓகே. உங்களுக்கு இங்கே பிளாக் இது இருந்துச்சுனாலும் எல்லாத்தையும் எடுத்துரும்.
ஸோ ஒரு 15 மினிட்ஸ் அது ஃபுல்லுமே ட்ரை ஆகிட்டோம். ஸோ அது உள்ள எக்ஸஸாக இருக்கிறது வந்து உங்கள் நெக்குக்கு கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ஸ். ஓகே ஓகே காய்ஸ், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எடுத்துடலாம். ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு, அந்த வெட் ஃபுல்லுமே போயிடுச்சு, ஒரு நார்மல் பேக் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த கவருக்குள்ளே வந்து எக்ஸஸாக கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதை எடுத்து ஃபேஸில் ஜஸ்ட் ஒரு மசாஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த க்ளோனஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஸ்கின் இருந்ததுக்கும் இப்போ என் ஸ்கின் இருந்ததுக்கும் ஒரு க்ளோ. அவங்க சொன்னது போலவே நான் அதுக்குள்ளே இருந்த எக்ஸஸாக இருந்த ஆயில் எல்லாத்தையுமே என் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறேன். தெரியும்னு நினைக்கிறேன், அது உள்ள எக்ஸஸாக கொஞ்சம் ஆயில் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக கொடுத்து ஸோ ஃபுல்லாக கொடுத்துருங்க. தெரியுதா உங்களுக்கு அந்த ஸ்கின் டோனோட சேஞ்சஸ்ஸு? என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு என் ஸ்கின். இட் வாஸ் ஸோ மச் கியூர், ஸோ குட். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அந்த டைமில் எனக்கு க்ளோவாக வேணும் அப்படின்ற டைமில் இந்த மாஸ்க் வாங்கி நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும், பிளாக் ஹெட்ஸும் உங்களுக்கு போயிருக்கு. தெரியுதா, எனக்கு இங்கே நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருந்துருச்சு. ஸோ இந்த பிளாக் மார்க்ஸ் ஒரு டாட்டாக இருந்துச்சு, அதுவும் போயிருக்கு. டோட்டலி இட் வாஸ் நல்ல க்ளோ. ஸோ கைக்கும் எக்ஸஸாக இருந்தது எல்லாத்தையும் நான் தேய்ச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த க்ளோனஸ் கிடைக்கணும். இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி வர்த்தபிள். ஸோ இந்த எக்ஸஸ் சீரம் வந்து போட்டதுக்கப்புறம் என் ஸ்கின் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிட்டு செம்ம ஸ்மெல், ரொம்ப இல்லை, லைட்டாக போட்டுட்டு அண்ட் தென் உங்களோட லிப்க்கு வந்து இங்கேயும் கண்ணுக்கு அடியில் அண்ட் தென் கண்ணுக்கு மேலே இந்த ரெப்பை முடி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணுக்கு மேலே அண்ட் கண்ணுக்கு அடியில் லைட்டாக தடவிட்டிங்கன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட். ஸோ நான் இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் போடுறேன், ஒரு கண்டென்ட்டாக. ஸோ நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அப் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.